இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். இன்னும் சத்தமா கத்து. அதாவது நீ கிராஜுவேஷன் முடிச்சிருக்க. எஸ். சரி, நீ கிராஜுவேஷன் முடிச்சிருக்கன்னா அப்புறம் டிரைவர் வேலை தேடி ஏன் இங்க வந்திருக்க? சார் 6 மாசமா மும்பையில் வேலை தேடி நான் அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். இந்த ரெஸ்யூம் வச்சுக்கிட்டு தான். ஆனால் எந்த வேலையும் கிடைக்கல. என்ன வேலை செஞ்சா என்ன சார்? வேலை தானே. உன்னோட வெயிட் எவ்வளோ இருக்கும்? கிட்டத்தட்ட 70 கேஜி இருக்கலாம். ஜிம் போறியா? நார்மல் எக்ஸசைஸ் பண்ணதுலேயே எனக்கு பாடி அமைஞ்சிருச்சு. அப்படியா? ஐசி நார்மல் எக்ஸசைஸ் பண்ணியிருக்க. அப்படின்னா ஸ்டாமினா நல்லா இருக்கும். சார், ஓ, ஸ்டாமினா நல்லா இருக்குமான்னு கேட்டேன். உனக்கு சீக்கிரமா மூச்சு இறக்காதுல்ல? நோ, ஸ்டாமினா நல்லா தான் இருக்கு. நிக்காம என்னால் 500 மீட்டர் வரைக்கும் ஓட முடியும். ரியலி? குட். கிரணுக்கு ரொம்ப பிடிக்கும். சார், ஐ மீன் கிரணுக்கு முதல்ல பிடிக்கணும் இல்லையா? கிரண் வந்து என் ஒய்ஃப். நீ அவளுக்கு பர்சனல் டிரைவராக இருக்க போற. ஃபைனல் கால் அவகிட்ட இருந்தா வரணும். சார், நீங்கள் விருப்பப்பட்டா நான் டெஸ்ட் டிரைவ் வேணா பண்ணி காட்டுறேன். டெஸ்ட் டிரைவ்லாம் தேவைப்படாதுப்பா. சொல்லப்போனால் இப்போ கிரண் இங்கே இல்லை, அவுட் ஆஃப் டவுன் போயிருக்கா. நாளைக்கு தான் வரா. நாளைக்கு மொதல் வேலையாக கிரணை மீட் பண்ணி அவளை இம்ப்ரெஸ் பண்ணிடு. அவளை இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் உனக்கு ஜாப் கிடைச்சாச்சுன்னு அர்த்தம். ஓகே சார். Hi, darling. Wine? Sure. Cheers. Cheers. பாக்குறதுக்கு ரொம்ப அடக்கமான பையனா தெரியறான். இவன் கொஞ்சம் நம்ம டைப்பா இருந்திருந்தா ஆஹா நல்லா என்ஜாய் பண்ணிருக்கலாம். லவ் யூ டார்லிங். ரொம்பவே மாடல் டைப்பான பையனா இருக்க. நாளைக்கு இவனை வீட்டுக்கு கூப்பிட்டு டெஸ்ட் டிரைவ் எடுத்துடலாம். என்ன நீ எனக்கு கொஞ்சமாவது காட்டு. இந்த பாரு. வாவ், சீரியஸ்லி சில சமயம் உன்னை பார்த்தா பொறாமையா இருக்கு. சில சமயம் இல்ல டார்லிங், ஆல்வேஸ். ஐ மீன், நாங்க சும்மா யோசிச்சுட்டு தான் இருக்கோம். ஆனா நீ அதை முடிச்சு காட்டுற. That's called confidence, baby. சொல்லப்போனா மெகா தயக்கம், வெக்கம், கலக்கம் இது எல்லாமே ஒரே மாதிரி தான். அதுக்கப்புறம் வர கான்ஃபிடென்ட் அது வந்து வேற லெவல்ல இருக்கும். சரியா சொன்ன. எனக்கும் உன்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் வாழ்றதுக்கு ஆசையா இருக்கு. கொஞ்ச நாளைக்கு என்னையே அப்சர்வ் பண்ண, அதுக்கப்புறம் நீயே கத்துப்ப. ஆனா இப்போதைக்கு நான் இந்த கியூட்டிய மீட் பண்றதுக்கு துடியா துடிக்கிறேன். ஸோ உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா? மேடம், கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இல்லை. நான் ட்ரை பண்ணல. நல்லா ஹேண்ட்ஸமா இருக்கேன். ஆனா ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட கிடையாதா? ஓ கம் ஆன், என்கிட்ட போய் சொல்லாத. யாராவது இருப்பாளே. நான் ஏன் போய் சொல்ல போறேன்? அந்த ஆங்கிள் என் கவனமே போகல. எப்பவுமே நான் படிப்புன்னு மட்டும் இருந்துட்டேன். இப்போ படிப்பும் முடிஞ்சு போச்சு, எல்லாத்தையும் மூடி வச்சாச்சு. இனிமே அந்த ஆங்கிள் நீ கவனிக்கலாம் இல்லையா?
நீ டயர்டா இருப்ப, உட்காரு. பரவாயில்ல மேம், இருக்கட்டும். அட உட்காரு. பரவாயில்லையே, நல்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேடம், ஆம், ம். நான் சொல்ல வந்தது, எப்பவாவது கார் ரிப்பேர் ஆகும் இல்லையா, அந்த நேரத்துல உன்னோட கை யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதெல்லாம் இருக்கட்டும், நானும் கேள்விப்பட்டேன் உன்னோட இந்த ஹாட் பாடிய வீட்லயே நீ தயார் பண்ணியா? என்னையும் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணுவல்ல? மேம் நீங்க ஜிம்முக்கு கூட போகலாம். நான் உங்ககிட்ட என்னத்த சொல்லுவேன்? சொல்லப்போனா நீ நிறைய சொல்லலாம், காட்டலாம். ஆனா நீ அதுக்கு விருப்பப்படணும். எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் காட்டிடுறேன். உண்மையிலேயே ரொம்ப இன்னசென்ட்டா இருக்க. சரி, நாளையில இருந்து வந்துரு. வரும்போது உன்னோட லக்கேஜோட வந்துரு. தேங்க்யூ மேம். ம். மேம், சர்வன்ஸ் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு? ஓஃப், ஒரு மாதிரி இருக்கே. டோன்ட் கால் மீ மேம், கால் மீ கிரண். அண்ட் நீ சர்வன் குவார்ட்டர்ஸ்ல இருக்க போறேன்னு யாரு சொன்னது? மேம், நேத்து நீங்க தானே என்கிட்ட சொன்னீங்க. அது சரி, நீ அங்க இருக்க போறேன்னு எப்போ சொன்ன? அண்ட் நீரஜ், எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கணும். வேறுபடுத்தி பார்க்கறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. இப்ப நீ என்னோட ஃபேமிலியில சேர்ந்துட்ட. அதனால நீ இப்போ டிரைவருடைய யூனிஃபார்ம் எல்லாம் போடக்கூடாது. ம். அதோட என்ன சொல்றது, இப்போ பாதி நேரம் நீ வந்து உன்னோட வேலையை பார்த்துக்கிட்டு இருப்ப. மற்ற நேரங்கள்ல நீ வீட்டில் இருக்கும்போது நீ சில் பண்ணிக்கலாம். ஒரு ரூமை நானே காட்டுறேன், வா. ஸோ இதுதான் உன்னுடைய மாஸ்டர் பெட்ரூம். எப்படி இருக்கு? அண்ட் இந்த மெத்தையும் ரொம்ப கம்ஃபர்டபுளா சாஃப்டா இருக்கு இல்லையா? சொல்லு, டச் பண்ணு. சொல்ல போனா என்னுடைய ரூம் இருக்கே, பக்கத்துல தான் இருக்கு. எந்த நேரத்துல வேணாலும், எப்ப வேணும்னாலும், ஏதாவது உனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் கூட தயங்காம, நாக் கூட பண்ணாம நீ உள்ள வரலாம். அது என்னன்னா, என்னோட ரூம் இருக்கலாம், அது எப்பவுமே ஓபனா தான் இருக்கும். மேடம், ஆட்டோமேட்டிக் கார் ஓட்டுறது நல்லா இருக்கு. மேனுவலை விட ஆட்டோமேட்டிக்கா ஓட்டுறது ஜாலியா இருக்கும். எஸ் மேம். அண்ட் முதல்ல எங்க வேலை பார்த்த? மேம், அது வந்து சூரத்தில் நான் ஒரு அக்கௌண்டண்ட்டா வேலை பார்த்துக்கிட்டு வந்தேன். அக்கௌண்டண்டா? எஸ் மேம். அப்போ என்னோட அக்கௌண்ட்டையும் நீ ஹேண்டில் பண்ணிக்கோ. யா மேம், கண்டிப்பா. நல்லது, குட். நேரா என்னோட பெட்ரூம்க்கு வந்துரு. உனக்கு தான் தெரியும்ல, டோர் எப்பவுமே ஓப்பன்ல தான் இருக்கும். சொல்லுப்பா நீரஜ், எப்படி இருக்க? ஹலோப்பா, இதை பாருங்க. ரூம் நல்லா பெருசா இருக்குல்ல? இதை கொஞ்சம் பாருங்களேன். ஒரு நிமிஷம் இருங்க, காட்டுறேன். நல்லா இருக்குல்ல? உங்களுக்கு நான் பெட்டை காமிக்கிறேன், கொஞ்சம் இருங்க. எப்படி இருக்குப்பா? நீரஜ், எங்க பாருப்பா, இது கொஞ்சம் கூட சரியில்லை. நீ ஓனர் இல்லாத நேரத்துல அவங்களோட ரூம்ல இருக்க. இததான் நான் உனக்கு கத்து கொடுத்தனா? அப்பா, இது என்னோட ரூம் தான், சத்தியமா சொல்றேன். நம்பிக்கை வரலையா? ஒரு நிமிஷம் இருங்க. இதோ பாருங்க. பாத்தீங்களா? இதெல்லாம் என்னோட ட்ரெஸ் தானே? ஆமாப்பா, முதலாளி அம்மா நல்லவங்க. அவங்கள நல்லபடியா பாத்துக்க. அவங்க என்ன சொன்னாலும் அதை தட்டாம செய். இதுக்கப்புறம் நம்ம பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து போயிடும். ஆமாப்பா, என்னோட படிப்புக்காக நீங்க கடன் வாங்கியிருக்கீங்களே, அந்த கடனை சீக்கிரமே நம்ம அடைச்சிடலாம். இங்க பாருப்பா, உனக்கு சம்பளம் வந்ததுமே மறக்காம உடனே அனுப்பிச்சு வச்சு. கண்டிப்பா. அப்பா, ஒரு நிமிஷம். கிரண் மேடம் கால் பண்றாங்க, நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன். சரிப்பா, பத்திரமா இரு. சரிப்பா, பாய். ஹலோ நீரஜ், கம் டு மை ரூம். சீக்கிரம் வா. ஓகே மேம், நான் உடனே வரேன்.
சாரி மேம். ஏய் நீரஜ், கமன் கமன், உள்ள வா. வந்ததும் கதவை மூடிடு. வா, வந்து உட்காரு. பரவாயில்ல, இருக்கட்டும் மேம். அட உட்காருப்பா. எனக்கு நல்லா தெரியும், லாங் டிரைவ் போயிட்டு வந்ததால டயர்டா இருப்ப. ஆனா இது உன்னோட டயர்ட்னஸ மொத்தமா போக்கிடும். இந்தா. மேம், எனக்கு குடிக்கிற பழக்கம் இல்ல. இதுல என்ன தப்பு இருக்கு? குடி, ஃப்ரெஷ் ஆயிடுவேன். ட்ரஸ்ட் மீ. இது வரைக்கும் நான் ட்ரிங்க்ஸை தொட்டதே இல்ல. சரிப்பா, இன்னைக்கு தொட்டுடு. உடம்புல எவ்வளவு டயர்ட்னஸ் இருக்கோ அது எல்லாமே போயிடும். இல்ல வேண்டாம் மேம். What the hell is happening over here? இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? அப்புறம் இது என்ன? இந்த ட்ரெஸ்ல வந்து நிக்கிற? நீ இங்க என்னடா பண்ற? சார், அது வந்து நீ எப்படி உள்ள வரலாம்? மேம் தான். இந்த தடவை உன்னை விட்டுறேன். மறுபடியும் எங்க ரூமுக்குள்ள வந்தேன்னு வை. அவுட்! Bloody hell! என் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்பவே பயந்துட்டானா? Of course, சின்ன பையன் ரொம்ப பயந்து போயிட்டான். இப்போ அவன் இங்க இருந்து ஓடி போயிட்டானா? இனிமே நான் ஜாக்கிரதையா இருக்கேன். ஓகே? By the way, ஆ? ஏன் இவ்ளோ சீக்கிரம் வந்த? என்னோட மூடையே கெடுத்துட்ட. நான் இப்போ ஒன்னு பண்ற பாக்குறியா? அப்புறம் அவன் உன்கிட்ட ஓடி வருவான். சத்தியமா சொல்றேன். That's like a great husband. என் செல்லத்தோட மூட நான் இப்ப சரி பண்ணிடுறேன். சரியா? Okay. ஓகே. ஒரு கோடியில எவ்வளவு ஜீரோ இருக்குன்னு தெரியுமா? Do you have any idea? 1 கோடி ரூபாய் வண்டியை நீ கொண்டு போய் இடிச்சிருக்க. சார், நான் எந்த தப்பும் பண்ணல சார். அது மேம் அடம் பிடிச்சாங்க, அதனால தான். அப்படித்தான் அவ அடம் பிடிப்பா. She is the boss. நீ ஒரு டிரைவர். நீ அவங்களுக்கு புரிய வச்சிருக்கணும். எடுத்து புரியற மாதிரி சொல்லியிருக்கணும். நீ எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன். உனக்கு இந்த வேலையை பத்தி எதுவுமே தெரியல. டார்லிங், நாம புது டிரைவரை தேடி ஆகணும். மேம், மேம் நீங்க சொல்லுங்களேன், இல்லைன்னா என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாரு. நான் எந்த தப்பு பண்ணலன்னு உங்களுக்கு தெரியும்ல. நான் அப்பா வாங்கின கடனை எல்லாம் அடைக்கணும். அதனால எனக்கு இந்த வேலை ரொம்ப ரொம்ப முக்கியம் மேம். ப்ளீஸ் மேம், ப்ளீஸ் ப்ளீஸ் சார்கிட்ட நீங்க சொல்லுங்க. நீங்க சொன்னதா அவர் கேட்பாரு மேம். நீரஜ், நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் இருக்கிற வரைக்கும் உன்னை வேலையில இருந்து யாரும் சீக்கிரமா தூக்கிட முடியாது. பட் அதுக்கு பதிலா நான் உன்கிட்ட என்னெல்லாம் செய்ய சொல்றேனோ அதெல்லாம் நீ செய்யணும். சொல்லு, இதுக்கு ஒத்துக்கிறியா? ஓ, முதலாளி அம்மா ரொம்ப நல்லவங்க. இங்க பாரு, அவங்கள நீ தான் நல்லபடியா பாத்துக்கணும். அவங்க என்ன சொன்னாலும் அதை தட்டாம செய். அப்புறம் இன்னொரு விஷயம்ப்பா, உனக்கு எப்ப சம்பளம் கிடைக்குதோ உடனே வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிரு. கடன் கொடுத்தவன் அடிக்கடி வீட்டுக்கு வரான். மேம், நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன். எனக்கு சம்மதம் மேம். That's like a good guy. சரி, இன்னைக்கு நைட் பார்ட்டி பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் குடிச்சிடு. Come on. இன்னும் கொஞ்சம் குடிச்சிடு. மேம், நீங்க என்ன பண்றீங்க? மேம், நீங்க இப்படி பண்றது ரொம்ப தப்பு. மேம், நீங்க சாரோட மனைவி. நீங்க பண்றது பெரிய தப்பு. நீரஜ், நீரஜ் ரிலாக்ஸ். மேம், நீரஜ் ரிலாக்ஸ் ஆகிரு. மேம் நீங்க, நான் ரூமுக்கு போறேன். ஒன்னுத்துக்கும் லாய்க்கு இல்லாதவனுக்கு இவ்ளோ திமிரா?
என்னையா ரிஜெக்ட் பண்ற? என் கூட நேரத்தை கழிக்கிறதுக்கு அவன் துடிச்சுக்கிட்டு இருக்கான், தவிச்சிட்டு இருக்கான். ஆனா இவன் எதுக்காக இப்படி இருக்கானே தெரியல. ஆனா இவனை வளைச்சு போடுறதுக்கு ஏதாவது சூழ்ச்சி பண்ணி தான் ஆகணும். சொல்லு. நான் தான் பேசுறேன். உன்கிட்ட இவனோட வீட்டு அட்ரஸ் இருக்கு இல்லையா? இருக்கு, அப்ளிகேஷன் ஃபார்ம்ல இருந்தது. ஏன், என்னாச்சு? அத முதல்ல எனக்கு அனுப்பி வை, சீக்கிரமா அனுப்பு. ஒரு வேலையை நேரா நம்மளால பண்ண முடியலனா சூழ்ச்சியோட தான் பண்ணி ஆகணும். ஓகே பேபி, உடனே அனுப்பிடுறேன். ம். ஏய் பெருசு, கண்ணு தெரியலையா உனக்கு? நீங்க 2 பேரும் குடிச்சிட்டு வந்து என் மேல மோதிட்டு எனக்கு கண்ணு தெரியலன்னு என்னைய திட்டுறீங்களா? எவ்வளவு திமிரு உங்களுக்கு? அது சரி, எங்களையே எதிர்த்து பேசுறியா நீ? இவ்வளோ திமிரா பேசிக்கிட்டு இருக்கான், பார்த்துக்கிட்டு இருக்க, போட்டு அடிட்ட அவனை. ஆடா. அம்மா, என்னாச்சு? வண்டி எதுக்கு திடீர்னு நிப்பாட்டிட்ட? மேம், யாரோ ரவுடிங்க எங்க அப்பாவை போட்டு பயங்கரமா அடிச்சுட்டாங்க. அவர் இப்ப ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காராம். கேட்க கஷ்டமா தான் இருக்கு. ஒன்னு பண்ணு, இந்த பணத்தை வச்சுக்கோ. அண்ட் நீ உடனே உன் வீட்டுக்கு போயிட்டு வா. இன்னும் பணம் வேணும்னா கேளு, நான் தரேன். நான் உனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேன், வாங்கிக்கோ. மேம், நீ டென்ஷன் எடுத்துக்காத, காரை பத்திலாம் நீ கவலைப்படாத. நான் டிரைவ் பண்ணி வீட்டுக்கு போயிடுறேன், நீ வீட்டுக்கு போ. இந்தா. சரி, பத்திரமா போ. ஓகே மேம். இங்க பாருங்க, அவர் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு. தலையில ரொம்ப ஆழமா அடிபட்டிருக்கு. உடனே அவருக்கு ஆபரேஷன் பண்ணி ஆகணும். நாளைக்கு காலையில வரைக்கும் டைம் இருக்கு. அப்புறம் எங்களாலையும் எதுவும் பண்ண முடியாது. டாக்டர், ஆபரேஷனுக்கு இப்ப எவ்வளவு தேவைப்படும்? முதல்ல நீங்க 5 லட்சம் ரூபாய் கட்டிடுங்க. அப்புறம் எவ்வளவு ஆகுதுன்றதை நாங்க சொல்றோம். இன்னொரு விஷயம், ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாசம் 10,000 ரூபாய்க்கு நீங்க மெடிசன் வாங்கி ஆகணும், கட்டாயமா. நான் சொன்ன மெடிசன்ஸை கொடுக்கலன்னா அவரோட உயிருக்கே ஆபத்து. அப்புறம் காலம் முழுக்க பெட்டிலேயே படுக்க வேண்டிய நிலைமை வந்துடும். முதல்ல நீங்க ஆபரேஷனுக்கு பணத்தை ஏற்பாடு பண்ணுங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம். தேங்க்யூ டாக்டர். உன் ஃப்ரெண்டு விஷயத்துல எனக்கு டவுட்டாவே இருக்கு. அவன் நிச்சயமா வரமாட்டான். எந்த பையன் உன் கையை விட்டு நழுவிட்டான் கிரண்? ஓ மை டார்லிங் மேகா, யூ ரியலி திங்க் அந்த பையன் என்கிட்ட சிக்க மாட்டானா? அதுக்காக நான் ஃபுல் பிளானிங் பண்ணிருக்கேன். தப்பா நடக்கிறதுக்கு எந்த சான்ஸும் இல்ல. அந்த 2 ரவுடிகளை நான் தான் அனுப்புனேன். அதோட யாரெல்லாம் உங்க அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனாங்களோ, இன்ஃபேக்ட் அவங்களும் என்னோட ஆட்கள் தான். இது மட்டும் இல்ல, அந்த டாக்டர் பையன் இருக்கான்ல, அவனும் என்கிட்ட இருந்து பணம் வாங்கியிருக்கான். அதனால நான் போட்ட பிளான் ஃப்ளாப் ஆகிறதுக்கு சான்ஸே இல்ல. இதோ நீரஜே கால் பண்ணிட்டான். மேம், மேம், என் அப்பாவுக்கு உடனே ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு ஆபரேஷன் பண்றதுக்காக 5 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுது மேம். மேம், நாளைக்கு மார்னிங்குள்ள பணத்தை கட்டலைன்னா என்னோட அப்பாவை காப்பாற்ற முடியாது. மேம், இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம நான் குழப்பத்துல இருக்கேன். நான் இப்ப என்ன பண்றது? நீரஜ், நீ எதுக்குமே கவலைப்படாத. உனக்கு எவ்வளவு பணம் தேவையோ அத நான் உனக்கு கொடுக்கறேன். நமக்கு உறவு தான் முக்கியம், பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. கரெக்டா? உனக்கு பணம் கிடைச்சிரும். ஆனா அதுக்கு பதிலா நான் உன்கிட்ட என்ன சொன்னாலும் அதை செய்யறதுக்கு தயாரா இருக்கணும். நான்
சொல்றது இந்நேரம் உனக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இது தவிர வேற எந்த வழியும் இல்லையா மேம்? அன்பார்ச்சுனேட்லி உன்கிட்ட வேற வழி இல்ல. இருந்தாலும் பரவாயில்ல, நீயே முடிவு பண்ணிக்கோ. உன் அப்பாவுடைய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறியா இல்ல உன்னோட பிடிவாதத்துக்கு கொடுக்கறியா? I leave it to you. என்னாச்சு? உன்கிட்ட இவ்ளோ நேரம் இருக்கா? சரி மேம், இனி நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை செய்யறேன். நீ கவலைப்படாத. ஜஸ்ட் 10 மினிட்ஸ்ல உன்னோட அக்கவுண்ட்ல 5 லட்சம் ரூபாய் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நான் கிரண் மேடம் கிட்ட பேசிட்டேன். இனி உங்களுக்கு எதுவும் ஆகாதுப்பா. உங்களுக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறப்பா. வணக்கம், நான் உங்க சுதா சந்திரன். நிறைய பேர் இப்படித்தான் பணத்தால சந்தோஷத்தை வாங்கிட முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அது எப்பவுமே நடக்காது. சில பேர் பணத்தோட அகம்பாவத்தினால தன்னையே மறந்து போயிடுறாங்க. அவங்க மக்களுடைய இயலாமைய தனக்கு சாதகமா ஆக்க முயற்சி பண்றாங்க. அப்புறம் அவங்கள வச்சு வாழ்க்கைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய இந்த பழக்கம் ஒரு மாதிரியான போதை ஆயிடும். அது அவங்களுக்கு தெரியாது. இவங்க எல்லாரும் தன்னுடைய பண பலத்தால மக்களுடைய இயலாமைய பயன்படுத்திப்பாங்க. பணம் இருந்தா அதை வச்சு எல்லாத்தையும் வாங்கிடலான்னு ஒரு தப்பு கணக்கு அவங்க போடுவாங்க. கிரணும் அப்படித்தான் இருந்தா. அவ நீரஜ விலைக்கு வாங்க நினைச்சா. அவ சொல்றதெல்லாம் தலையாட்டி கேக்குற பொம்மையா நீரஜ நினைச்சா. சாதாரணமா இந்த மாதிரி கேசஸ் நம்ம முன்னாடி குறைவாதான் வரும். ஆண்களும் இங்க கற்பழிக்கப்படுறாங்க. ஆனா பேர் கெட்டு போய் நம்ம மானம் போயிடும்னு அவங்க வாயை திறக்காம மௌனமா இருக்காங்க. இதுக்காக அவங்க உடம்ப பயன்படுத்தலன்னு நான் உங்ககிட்ட சொல்ல வரல. அது நடக்கும். ஆனா சொசைட்டில வேடிக்கை பொருள் ஆயிடக்கூடாதுன்னு பெண்கள் மாதிரி தைரியம் இல்லாம ஆண்கள் மௌனம் ஆயிடுறாங்க. இப்ப இந்த இடத்துல நீரஜ் தன் பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறான்னு பார்க்கலாம். இந்தப்பா டாக்குமெண்ட்ஸ். இந்த எல்லா பேஜ்லயும் சைன் பண்ணிடு. பேசிக்கலி நான் உனக்கு எவ்வளவு பணம் கொடுத்துருக்கனோ அதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. ஏய், ஒரு நிமிஷம் இரு. என்ன எழுதியிருக்கன்னு முதல்ல படி. எதுக்கு படிக்கணும் மேம்? நான் பணத்தை வாங்கியாச்சு. That's it. இப்ப பார்ட்டியை நடத்தலாம். முதலாளி அம்மா ரொம்ப நல்லவங்க. இங்க பாரு, அவங்கள நீ தான் நல்லபடியா பார்த்துக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம்ப்பா, உனக்கு எப்ப சம்பளம் கிடைக்குதோ உடனே வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிரு. கடன் கொடுத்தவன் அடிக்கடி வீட்டுக்கு வரான். நம்ம வீட்டை எப்படி விற்கிறதுன்னு வீட்டை சுத்தி சுத்தி வராங்க. அட, என்ன இப்படி அழுத்திட்டு இருக்க? வா வா, சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. வெளியில போகணும் இல்லையா? வண்டி எடு. நீரஜ், உன் அப்பாவுடைய உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல. ஓகே நீரஜ், உனக்கு ஏதாவது அவசரமா பணம் தேவைப்பட்டதுன்னா
தயங்காம என்கிட்ட கேளு. அதுக்கு பதிலா நீ என்னுடைய தேவைகளை மட்டும் பூர்த்தி செய். உன் தேவைகளை நான் பூர்த்தி செய்றேன். ஏன் இவ்வளவு ஸ்பீடா காரை ஓட்டுற? ஸ்பீட், எனக்கு ஸ்பீட் ரொம்ப பிடிக்கும். இன்னும் கொஞ்சம் வேகமா ஓட்டேன். இப்ப எதுக்காக நீ டென்ஷன் ஆகுற? சந்தோஷமா அவளே வரானா நீ அனுபவிச்சுட்டு போ. நீ கொடுத்து வச்சவன். பசங்களுக்கு மரியாதையே கிடையாதானே? எனக்கு இங்க நடக்கிறதெல்லாம் சுத்தமா பிடிக்கவே இல்லை. எனக்குன்னு ஆசை இருக்கா இல்லையா? உனக்கு பிடிக்கல அப்படின்னா திரும்ப ஊருக்கே போயிடு. நான் போக தான் போறேன். கண்டிப்பா இன்னைக்கே போக தான் போறேன். ஆனா இந்த விஷயத்தை பத்தி யார்கிட்டயும் சொல்லாத, சரியா? இல்லைன்னா உன்ன மாதிரியே எல்லாரும் யோசிப்பாங்க. அப்பா கிட்ட இப்பவே எல்லா உண்மைகளையும் சொல்ல போறேன். இதுக்கு மேலேயும் சும்மா இருக்க கூடாது. ஹலோ அப்பா. சொல்லுப்பா நீரஜ், எப்படிப்பா இருக்க? நான் நல்லா இருக்கேன்பா. அது வந்து நான் இங்க வேலையில பாருப்பா, கொஞ்சம் பணம் தேவைப்பட்டுச்சு. எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லைப்பா. சரிங்கப்பா, நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். சந்தோஷம்ப்பா. நீரஜ், நீரஜ், நீரஜ் எழுந்துரு. உனக்காக டிஃபன் கொண்டு வந்திருக்கேன். சாப்பிட நல்ல எனர்ஜி கிடைக்கும். ட்ரை ஃப்ரூட்ஸ், பிரெட்ஸ், பட்டர் அண்ட் பால் கொண்டு வந்திருக்கேன். மேம், நீங்க ஏன் டிஃபன் கொண்டு வந்தீங்க? டைம் என்ன ஆச்சு? ஜஸ்ட் 2 மணி. டைம் போனதே தெரியல. காலையில 6 மணிக்கு தானே படுத்தேன். அப்புறம் எப்படி தெரியும்? இன்னும் சொல்ல போனா இந்த அளவுக்கு ஓய்வு எல்லாருக்கும் தேவை தானே. பை த வே, உனக்காக இன்னைக்கு நைட்டு ஒரு டபுள் சர்ப்ரைஸ் இருக்கு. என் ஃப்ரெண்ட் இருக்கால மேகா, இன்னைக்கு நைட் அவளும் நம்ம கூட ஜாயின் பண்ணுவா. அதனால டே டைம்ல ரெஸ்ட் எடுத்துக்கோ. நைட் நம்ம பார்ட்டி பண்ணலாம். என்னாச்சு? சந்தோஷமே இல்ல? மேம், இதுக்கு மேல என்னால முடியாது. ப்ளீஸ் மேம், வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன். எப்படியாவது உங்ககிட்ட வாங்கின கடன் எல்லாத்தையும் நான் கண்டிப்பா மொத்தமா அடைச்சிடுறேன். பல தடவை சொல்லியாச்சு, எந்த விஷயம் எக்ஸ்சேஞ்ச் ஆகாதோ அத பத்தி பேசுறதால ஒரு பிரயோஜனமும் இல்ல. கம் ஆன், சீக்கிரமா டிஃபனை சாப்பிட்டு நல்ல ரெஸ்ட் எடு. நைட் மீட் பண்ணலாம். ஜோரா கத்து. மேகா, கம் ஆன் மேகா டார்லிங், 2 பேரும் இவனை கவனிக்கலாம். கிரண், கொஞ்சம் நிறுத்து ப்ளீஸ். அவனை அடிக்காத, அவனுக்கு ரொம்ப வலிக்கும் இல்லையா? மேகா, இவன் என்னுடைய அடிமை.
இவனோட சுகத்திலையும் துக்கத்திலையும் எனக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு. பார்ட்டி இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. நீ ஜஸ்ட் ஷோவை மட்டும் என்ஜாய் பண்ணு. ப்ளீஸ் தயவு செஞ்சு நிறுத்துறீங்களா? எல்லாத்தையும் நிறுத்துங்க இமிடியேட்லி. நீங்க உடனடியா உங்க வீட்டுக்கு போங்க ப்ளீஸ். ப்ளீஸ் கொஞ்ச நேரம் இங்க இருந்து வெளியில போறீங்களா? கிரண், நான் எங்கேயும் போக மாட்டேன். இது எல்லாத்தையும் உடனே நிறுத்து. ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ் யார். நீங்க ஏன் இன்னும் இங்கேயே நிக்கிறீங்க? ப்ளீஸ் உங்க வீட்டுக்கு போங்க. கிளம்புங்க ப்ளீஸ். What happened, darling? Why are you reacting like this? போதும், நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. ரொம்ப தப்பா இருக்கு. இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. என்னது உனக்கு பிடிக்கல? ஏன்னா எல்லாமே ஓவரா போயிட்டு இருக்கு. எல்லா விஷயத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. இன்னில இருந்து இதை நிறுத்துறது தான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. உனக்கு வேணும்னா நீ நிப்பாட்டிக்கோ. நான் நிப்பாட்ட போறது இல்ல. எனக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் நான் பண்ணுவேன். ஓ ரியலி? நீ எப்படி பண்றேன்னு நானும் பாக்குறேன். You see. I will see it. நீ எப்படி பண்றேன்னு பாக்குறேன். இப்ப சார் என்ன பண்ண போறாரோ தெரியல. நான் ஏன் இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன்னு புரியலையே. நீரஜ், நான் சொல்றது ரொம்ப கவனமா கேளு. இந்த வீட்டுல நீ இருக்கணும்னா ஒழுக்கத்தோட இருக்கணும். என் பொண்டாட்டிக்கு பக்கத்துல நீ இனிமே வந்தனா உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். நீ ஜெயில கடந்து தவிப்ப உங்க அப்பா ஊர்ல தவிச்சுக்கிட்டு இருப்பாரு. நான் சொல்றது உனக்கு புரிஞ்சதுல? மேம் ப்ளீஸ், நான் இருந்து போயிடுறேன். என்ன போக விடுங்க ப்ளீஸ். இங்க இருந்து போகணும்ன்ற தப்ப மட்டும் பண்ணிடாத. என்கிட்ட இருந்து பணம் வாங்கியிருக்க, அதை மறந்துடாத. என் ஹஸ்பண்ட் சும்மா உன்னை மிரட்டுறான். ஆனா நீ சைன் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கு. எனக்கு ஒரு நிமிஷம் போதும். உன்னை டைரக்டா கம்பி என்ன வச்சிருவேன். ஜெயிலுக்குள்ளேயே கடந்து செத்துருவேன். உன் அப்பா இருக்கானே, அங்க தனியா உன்னை நினைச்சு எங்கேயே செத்துருவான். Oh my baby. நீரஜ், எப்படிப்பா இருக்க? எல்லாம் நல்லா போகுதுல்ல? ஆப்பா, அது நான் வேலையில கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். அதான் கால் பண்ண முடியல. ஆனா உன் குரலை கேட்கும்போது எனக்கு அப்படி தோணலையாப்பா. எங்க பாருப்பா, நீ என்கிட்ட எதையும் மறைக்கலையே. அப்பா, நான் உங்ககிட்ட எதையும் மறைக்கல. இல்ல இல்ல, என்னமோ இருக்கு. எங்க பாருப்பா, நான் என் மேல சத்தியமா சொல்றேன். எதுவா இருந்தாலும் என்கிட்ட மறைக்காம உண்மையே சொல்லு. அப்பா, நான் உங்ககிட்ட என்னால உங்ககிட்ட உண்மையை சொல்ல முடியாது. சுருக்கமா சொல்லணும்னா இங்க எதுவுமே சரியில்லைப்பா. ஏன் அப்படின்னா இங்க சார் அப்புறம் மேமோட மூட், நான் என்னன்னு சொல்றது, ரெண்டு பேரும் எனக்கு இங்க தொல்லை கொடுத்துட்டு இருக்காங்கப்பா. ஏன்பா அவங்க உனக்கு என்னப்பா தொல்லை கொடுக்குறாங்க? என்னன்னு தெளிவா சொல்லு. அப்பா, என்னால உங்ககிட்ட ஓப்பனா சொல்ல முடியாதுப்பா. சரி சரி, நான் உன்கிட்ட எதுவும் கேட்கல. நீ வந்து ஒரு வேலை பண்ண. நீ அந்த வேலையை உடனே விட்டுட்டு ஊருக்கு வந்து சேர்ந்துரு. அப்பா, அது என்னால் நான் நினைச்சாலும் வர முடியாதுப்பா. உங்களுக்கு ஆபரேஷன் நடந்துச்சு இல்லையா, அதுக்கு பணத்தை இவங்க கிட்ட தான் வாங்கினேன். அது மட்டும் இல்ல, ஒரு கான்ட்ராக்ட்ல சைனும் பண்ணிருக்கேன். நாம இவங்களோட பணத்தை திரும்ப கொடுக்கலன்னா நம்மள ஜெயில போட்டுருவாங்க. சரி சரி, நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் ஏதாவது ஒரு வழியை தேடுறேன். எங்க பாருப்பா, நீ எதுக்கும் கவலைப்படாம தைரியமா இரு. அப்பா, நீங்க முதல்ல உங்களை பாத்துக்கங்க. சரிப்பா. ஏன்பா இப்படி எல்லாம் சொல்ற? அது ஒண்ணும் இல்லப்பா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதான் சொன்னேன். நீங்க நேரத்துக்கு மருந்து சாப்பிடுங்க.
நீ இந்த வீட்டில் இருக்கணும்னா ஒழுக்கத்தோட இருக்கணும். என் பொண்டாட்டி பக்கத்துல வரத நான் பார்த்தேன், உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். இங்க இருந்து தப்பிக்கணும்னு மட்டும் முயற்சி பண்ணாத. ஒரு நிமிஷம் போதும், உன்னை ஜெயில கம்பி எண்ணெய் வச்சிருவேன். அசோக் சார், உங்க வீட்டோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லா பார்த்துட்டேன். வீடு சின்னதா இருக்கு, அதனால 10 லட்சம் தான் கொடுக்க முடியும். 15 லட்சம் அதிகமாயிடும். இங்க பாருங்க, என்னோட சூழ்நிலையை நீங்க பயன்படுத்திக்கிறீங்க. அசோக் சார், நீங்க எப்படி வேணா எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு 10 லட்சம் தான் கொடுக்க முடியும். சரி, பரவாயில்ல. அப்படின்னா இதாங்க அட்வான்ஸ், எண்ணிக்கோங்க. உங்க கையால வாங்குறேன்னா சரியாதான் இருக்கும். ரொம்ப நன்றி. வாங்க. சார் நில்லுங்க. உள்ளலாம் போக கூடாது சார். உள்ள பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இங்க பாருப்பா, என்னோட பையன் இங்கதான் வேலை செய்யறான். நீரஜ் யாதவ். நான் அவனோட அப்பா. நீரஜோட அப்பாவா நீங்க? ஆமாப்பா. நீரஜ், நீரஜ், நீங்க உள்ள போக கூடாது. நில்லுங்க. அவன் என்னோட பையன். அவன் இங்கதான் வேலை செஞ்சிட்டு இருந்தான். நீரஜ், நீரஜ். சார், சார், இவங்க 2 பேர் தான் என் பையனை கொண்டுட்டாங்க. நீரஜ் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தான் சார். அவன் என் கிட்ட சொன்னா இவங்க 2 பேரும் அவனுக்கு நிறைய தொல்லை கொடுத்தாங்களாம். இவங்க எதுக்காக உங்க பையனுக்கு தொந்தரவு கொடுக்க போறாங்க? அது எனக்கு தெரியாது சார். அத பத்தி அவன் என்கிட்ட எதுவும் சொல்லல. அத இவங்க கிட்டே நீங்க கேளுங்க, என் பையனை என்ன பண்ணாங்கன்னு. உங்களுடைய வருத்தங்கள் எனக்கும் புரியுது. உங்க மனசு எந்த அளவுக்கு உடைஞ்சு போயிருக்கும்னு நல்லா தெரியுது. நீங்க தப்பா சொல்லல. ஆனா இந்த நேரத்துல நீங்க தைரியத்தை மட்டும் இழக்க கூடாது. இவரோட ட்ரீட்மெண்ட்காக தான் நீரஜ் எங்க கிட்ட 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருந்தான். நாங்க கொடுத்த பணத்தை கூட திரும்ப கேட்கவே இல்லை. பட் he was a different boy. அவன் ரொம்பவே வித்தியாசமான பையனா இருந்தான். பணத்தை திருப்பி கொடுக்கணும் இந்த டென்ஷனோடய அவன் இருந்துகிட்டு இருந்தான். இவரு பையனை நல்லா வளர்த்திருக்காரு. அவன் தலையில தான் கடன் இருந்தது. யார் பணத்தையும் நான் வச்சுக்க மாட்டேன்னு சொல்லுவான். எல்லாமே போய் இவங்க 2 பேரும் போய் சொல்றாங்க சார். இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணுங்க சார். இங்க பாருங்க, முழு ரூமையும் நாங்க செக் பண்ணிட்டோம். உங்க பையன் சூசைடுக்கான லெட்டரோ வீடியோவோ வைக்கல. அது மட்டும் இல்லாம யாரையும் அரெஸ்ட் பண்ணவும் முடியாது. சார், சார், இவங்க 2 பேர் தான் கொலை பண்ணிருப்பாங்க. நான் சொல்றத நம்புங்க சார். இவரை கூட்டிட்டு போங்க, தண்ணி கொஞ்சம் கொடுங்க. யாரா இருக்கும்? வா பார்க்கலாம். நீங்க எல்லாரும் இந்த நேரத்துல? இது உங்களோட அரெஸ்ட் வாரண்ட். நீரஜ் தற்கொலைக்கு நீங்க தான் காரணம்ன்றதுனால உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். எங்களை கோஆபரேட் பண்ணுங்க. அரெஸ்ட் வாரண்டா? அதுவும் ஆதாரங்கள் இல்லாமையா? நீரஜ் சூசைட் நோட் எதுவும் வைக்கவே இல்லை. ஏன்னா அப்படி வச்சா நீங்க அதையும் அழிச்சிருவீங்கன்னு அவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. போலீஸ்கிட்ட போக விட மாட்டீங்க. அதனால அவன் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணியிருக்கான். அதை இந்த செக்யூரிட்டி கார்டுக்கு அனுப்பியிருக்கான். இங்க பாருங்க, இதான் ஆதாரம். என் மரணத்துக்கு என் முதலாளி முகேஷ் கபூர் அப்புறம் அவரோட மனைவி கிரணும் தான் காரணம்.
என்னோட இஷ்டத்துக்கு மாறா என்னை இவங்க வற்புறுத்தி என் உடம்ப தப்பா பயன்படுத்தினாங்க. இவங்களுக்கு கண்டிப்பா கடுமையான தண்டனை கிடைக்கணும். பாத்தீங்கல்ல, இவங்களை அரெஸ்ட் பண்ணி இங்க இருந்து எழுதிட்டு வாங்க. அப்பா, என்னை மன்னிச்சிடுங்க. நான் உங்களை விட்டு ரொம்ப தூரம் போறேன். என்னால ஒரு நல்ல பையனா இருக்க முடியல. இதுக்கு மேல இந்த சித்திரவதையை தாங்க முடியாது. நான் ரொம்ப களைச்சு போயிட்டேன்ப்பா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கப்பா. என் ஆத்மாவுக்கு அமைதி கிடைக்கும். கணவன் மனைவி உறவு பவித்திரமான பந்தமாகும். ஆனா முகேஷ், கிரண் மாதிரி இருக்கிறவங்க பணத்தோட ஆணவத்தினால கண்மூடித்தனமா நடந்துக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு உறவு எவ்வளவு மதிப்பானதுங்கிறது கூட தெரியாது. கிரண் தன்னுடைய ஆசைகளுக்கு அடிமையா இருந்தா அவ ஒரு நிமிஷமாவது நல்லா யோசிச்சிருக்கணும். நீரஜும் ஒரு மனுஷன் தானே, அவனுக்கும் உணர்ச்சிகள் இருக்கு. கிரண் என்ன நினைச்சா? பணத்தை கொடுத்துட்டு நீரஜ வாங்கிட்டதா நினைச்சா. முகேஷ் கிரணுடைய இந்த செயலால மதில் மேல இருக்கிற பூனை மாதிரி ஆயிட்டான். அங்கிருந்து வெளியில வரணும்னா அவன் கையில இருந்தது ஒரே ஒரு வழிதான். அதோட அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். ஆனா நீரஜ் கொஞ்சம் யோசிச்சிருந்தா அவன் உயிர் தப்பி இருக்கலாம். அதனால நீரஜ் எடுத்த முடிவும் தவறாதான் இருந்தது. ஏன்னா தற்கொலை பண்ணிக்கிறது எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு கிடையாது. ஆனா இங்க ஒரு சத்தியமும் இருக்கு. 100 பேர்ல 70% சூசைட் கேஸ் ஆண்களா தான் இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? சொசைட்டி ஒரு விஷயத்த உறுதியா நம்புறாங்க. அதாவது ஆண்களுக்கு பலாத்காரம், சித்திரவதை நடக்கிறது இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனா இப்ப நேரம் வந்தாச்சு. இந்த எண்ணங்களை நாம மாத்தணும். மாத்தினாதான் நீரஜ் மாதிரி அப்பாவியான இளைஞர்களை காப்பாத்த முடியும். கிரணுக்கும் முகேஷுக்கும் அவங்க செஞ்ச தவறுக்கு தண்டனை கிடைக்கும். ஆனா என்ன செய்யறது? ஒரு அப்பாவியோட உயிர் போனதுதான் திரும்ப வராது. இதுல அசோக் என்ன தப்பு பண்ணாரு? அவர் பாவம் தன்னுடைய ஒரே மகனை, அவன்தான் அவருடைய லைஃபுக்கு ஆறுதலா இருந்தான். இப்ப அவனும் இல்ல. அவருடைய எல்லா கனவுகளும் நீரஜோடைய எரிஞ்சிடுச்சு. இத்துடன் நான் சுதா சந்திரன் விடை பெறுகிறேன். ஒரு வாக்கு கொடுக்கறேன், நாம மீண்டும் சந்திக்கலாம் கிரைம் அலர்ட்ல அடுத்த எபிசோட்ல புதிய கதையோடு. அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே அலர்ட். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. குற்றத்திற்கு எதிராக குரல் கொடுங்க.